ஹலோ மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ உங்களுக்கு இந்த கூகுள் ஃபார்ம்ஸோட லிங்க் வந்திருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரைடல் புக்கர் மிஷின் 2.0 யூஸ் பண்ணி நீங்கள் புக்கிங்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, அந்த புக்கிங்ஸ்க்கு போய் அங்கே மேக்கப் பண்ணிட்டு, அங்கே உங்களுக்கு வந்து என்னென்ன ஆங்கிளில் நீங்கள் வீடியோ எடுக்கணுன்றதை லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் வந்து உங்கள் ஃபோன்லேயே நல்ல குவாலிட்டியில் எடுத்திருப்பீங்க. அதை வந்து எப்படி நீங்கள் எங்களுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஃபார்மோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கூகுள் குரோம் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ஆர் நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சுருக்கீங்களோ வந்துடும். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஜிமெயில் ஐடியில் லாகின் பண்ணி இருக்கணும். லாகின் பண்ணல அப்படின்னா எந்த ஜிமெயில் ஐடி இருக்கோ அந்த ஜிமெயில் ஐடியில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிமெயில் ஐடி லாகின் பண்ணாமல் உங்களால் நெக்ஸ்ட் ஸ்டெப் எதுவும் பண்ண முடியாது. ஸோ உள்ளே வந்தோன்னே இங்கே இருக்கிறது உங்களோட இமெயில் ஐடியா கரெக்டானு செக் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்டோட பேர் கேட்டிருக்க இடத்துல உங்களோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட யூசர் நேம், உங்களுக்கு என்ன யூசர் நேம் கொடுத்துருக்கோமோ, அதாவது உங்களோட ஃபோன் நம்பரோ ஒரு இந்த மாதிரி நம்பர் என்ன இருக்கோ அந்த யூசர் நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லிங்காக மட்டும்தான் போடணும், பேரை டைப் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கு விசிட் பண்ணிவிடுங்க. ஸோ இதான் உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் உங்களுக்கே தெரியும், இந்த ஷேர் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இமேஜ் வரும். இதில் இந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணுங்கள். இமேஜோ ஷேர் ப்ரொஃபைல்லாம் போகும். லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபார்ம்ஸ்க்கு வந்துடுங்க. அந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க்கில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. எதுவுமே மாற்ற வேணாம். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இது உங்கள் பேர், பிபிஎம் யூசர் இது மட்டும் கொடுத்துடணும். அண்டு இங்கே வந்து கேட்குறது வந்து என்னென்னா பிரைடுடைய பேர் என்ன. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து லீடோடைய நம்பர் கேட்குறாங்க. அந்த இடத்துல லீடோடைய நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட பிரைடல் புக்கர் மிஷினில் உங்களுக்கு ஒரு நம்பர் வந்திருக்கும்ல, நீங்கள் காண்டாக்ட் பேசியிருப்பீங்களா அந்த நம்பர். இது எதுக்காகனா அந்த பிரைடை ட்ராக் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் எதுவும் மாற்றிடாதீங்க. பிபிஎம்ல என்ன பேர் இருந்தது, சில பேர் வந்து கீதா, ராஜேஷ் அந்த மாதிரி 2 பேராக இருந்தால் கூட அந்த பேர் அப்படியே டைப் பண்ணுங்கள். எதுவும் மாற்றாதீங்க. மேபி பிரைடோட நேம் வேறு நேமாக இருந்தாலும் அதெல்லாமே அந்த இதில் டைப் பண்ணி வச்சுருங்க. எதையும் கம்மி பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ஈவெண்ட்டோடைய டைப்பு. ஸோ ஈவெண்ட்டோட டைப் என்ன ஈவெண்ட் நீங்கள் பண்ணீங்க, வெட்டிங்னா வெட்டிங், இல்லை பேபி ஷவர் பண்ணீங்கன்னா பேபி ஷவர், அதை வந்து கொடுத்துருங்க. அண்ட் ஈவெண்ட்டோட டேட்டு, மோஸ்ட் நிறைய பேர் வந்து இப்போ February 20 போயிட்டு இல்லை 21 போயிட்டு ஈவெண்ட் பண்ணுறீங்க, அந்த டேட் வந்து கொடுத்துருங்க. ஈவெண்ட்டோட லொக்கேஷன், எந்த ஊரில் நீங்கள் பண்ணீங்களோ அந்த ஈவெண்ட்டோட லொக்கேஷன் கொடுத்துருங்க. அண்ட் இது வந்து என்னன்னா பிரைடல் புக்கர் மிஷினில் அந்த லீடோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி இருக்க ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ண போகிறேன். இல்லை நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட ஆப்குள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிரைடல் புக்கர் மிஷின் உங்களோட ஆப் என்னமோ அதுக்குள்ளே லாகின் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் அதுக்குள்ளே லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மை கிளைம்ஸ் அப்படின்றது இருக்கும். அந்த மை கிளைம் செக்ஷனில் எந்த லீடோ அந்த லீடை எடுத்துக்கோங்க. அதை ஒரு வாட்டி உங்களோட ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் இது உள்ள அப்லோட் பண்ணணும். ஸோ திரும்ப ஃபார்முக்கே வந்துடுங்க. லீட் டீட்டெயில் ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு இருக்கிறதுல போயிட்டு ஆடு வெயிட் பண்ணணும். ஏன்னா உங்களோட மொபைல் டேட்டா அதெல்லாம் பொறுத்து ஸ்லோவாக தான் இருக்கும் கொஞ்சம். அதனால் வெயிட் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். ப்ரௌஸ் கொடுத்துக்கோங்க. ப்ரௌஸில் இந்த மீடியா பிக்கர் உங்களுக்கு மேபி வேறு ஆப்ஷன் காமிக்கலாம். ஆனால் மோஸ்ட்டாக இதுக்குள்ளே தான் இருக்கும். மீடியா பிக்கர் ஃபோன் மாடல்லாம் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பட் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் இங்கே ரீசெண்ட்டுன்றதுக்கு போயிடுங்க. இந்த மாதிரி தான் நிறைய இது வரும் உங்களுக்கு. அதில் உங்களது எது இருக்கோ அதுக்கு போயிடுங்க. இப்போ ரீசெண்ட்டில் போனீங்கன்னா எனக்கு இங்கே மேலேயே காமிக்குது. நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் வச்சு காமிச்சிக்கிறேன். இதுதான் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் இப்போ நம்ம எடுத்தது. ஸோ அதை நான் டிக் பண்ணி உள்ளே வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்கள். அது லோட் ஆகி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு உடனே அடுத்தடுத்து அழுத்தக்கூடாது. இந்த மாதிரி அது லோட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் இப்படி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து உங்களோட அசெட் அப்லோடிங் செஷன். இந்த செக்ஷனில் வந்து நீங்கள் எடுத்ததில் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து கொடுக்கணும். அண்ட் இமேஜஸும் மோஸ்ட்டாக நிறைய பேர் இமேஜ் தான் எடுக்கிறீங்க, வீடியோ எடுக்க மாட்டேன்றீங்க. வீடியோஸ் கண்டிப்பாக எடுக்கணும். நீங்கள் மேக்கப் பண்ணுற மாதிரி இருக்க வீடியோ, அந்த வீடியோ ஆங்கிள்ஸ்லாம் சொல்லியிருப்போம். உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ ஆனால் வீடியோஸ் கம்பல்சரி இருக்கணும். பிஃபோர் ஆஃப்டர் இருக்கணும். அவங்க மிரரில் பார்க்குறது இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் மேக்கப் போடுறீங்க அப்படின்றது உங்கள் ஃபேஸ் நீங்கள் காமிக்கிறது மூலிமா உங்களுக்கு பிராண்ட் வேல்யூ கண்டிப்பாக ஏறும் உங்களோட பேஜில். ட்ரஸ்ட் பில்ட் ஆகிறது எல்லாமே. நீங்கள் உங்கள் ஃபேஸை ரொம்ப காமிக்க வேணாம், ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டம். பட் மேபி நீங்கள் அதையும் தாண்டி பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களோட கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணுறீங்களான்றது தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வேறு யாரதோ எடுத்து நீங்கள் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது அதனால். ஸோ இப்போ இந்த வீடியோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து 10 ஃபைல் கிட்ட அப்லோட் பண்ணலாம்.
மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் ஒரு ஃபைலுக்கும் வந்து 1 GB இருக்கும். ஆனால் இவ்வளோ சைஸில் எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து எப்படி இது பண்ணாலும் எடிட் பண்ணி மோஸ்ட்டாக 30லேருந்து 1 நிமிஷத்துக்குள்ளே தான் போடுவோம். ஸோ குட்டி குட்டி கிளிப்பிங்ஸாக எடுத்துக்கோங்க. அப்படியே உட்காந்து ரொம்ப நேரம் ஒரு மணி நேரம் சாரி 1 மினிட் ஃபுல்லாலாம் பிடிக்க வேண்டாம் நீங்கள். எல்லாமே ஒரு 10 செகண்டு 5 செகண்டுன்ற மாதிரி சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ப்ரௌசர் கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி மீடியா பிக்கர் இந்த இடத்துல வீடியோஸ் தான் கண்டிப்பாக வரும். ஸோ உங்களோட வீடியோ எதுவும் அந்த வீடியோ இப்போ நான் எடுத்துருக்குது 4 MB இல்லை 2 MBயில் என்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது, 11 MBயில் ஒரு வீடியோ இருக்குது. அது மாதிரி எத்தனை வீடியோ உங்களுக்கு வருமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 2 வீடியோ மட்டும் அப்லோட் பண்ண போகிறேன். 2 MB இது ஒன்றும், 4 MB இது ஒன்றும். இது 2 மட்டும் நான் கொடுத்துட்டு செலக்ட் கொடுத்துரும். அது 2ம் அங்கே அப்லோட் ஆகி முடிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணும். அது இப்போ தான் அப்லோட் ஆகி முடியுது. இது வந்து உங்கள் சைஸ் பெருசாக இருந்தது. சிலதெல்லாம் நீங்கள் வீடியோ தொடர்ந்து எடுத்தீங்கன்னா 100 MBலாம் வரும். அப்போல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் பண்ணணும். அதில் எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். எந்த தப்பும் கிடையாது. ஸோ அப்லோட் ஆயிடுச்சு. அந்த 2 வீடியோவும் இங்கே காமிக்கும். அண்ட் இமேஜ் ஆட் பண்ணணும் கம்பல்சரியா. ஸோ நான் போயிட்டு நான் மேக்கப் பண்ண இமேஜஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வந்து அந்த ஒரு உங்களுக்கு ப்ராப்பராக செலக்ட் ஆகலைன்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இந்த செலக்ட்ன்றதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அது லோட் ஆகும். இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சில ஃபோனில் வந்துடும், சில ஃபோனில் வராது. ஸோ கிளிக் பண்ணி மேலே செலக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அவத்து உள்ள வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஆடியோ வந்து என்னன்னா, சில பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாட்ஸ்அப்பில் வந்து ஆடியோ மெசேஜ் போடுவாங்க. அதை வந்து உங்கள் ஃபோனில் இருந்து நீங்கள் அதே மாதிரி சேம் அந்த ஆட் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த ப்ரௌஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்த வாட்ஸ்அப் மெசேஜஸோட ஆடியோலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இல்லை நீங்கள் அதே ஆடியோ மட்டும் பார்க்குறீங்கன்னா அந்த ஆடியோ மட்டும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதில் காமிக்கும். அதுல இருந்து நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை உள்ள வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ என்ன ஆடியோவில் எதுவும் அப்லோட் பண்ண போகிறது இல்லை. அந்த அதே மாதிரி அதர் ஃபார்மேட்ஸ் உங்களுக்கு ஒருவேளை இமேஜ் வீடியோவை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது ஃபார்மேட் வச்சுருக்கீங்க. இந்த சேட் வாட்ஸ்அப் சேட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாமே இமேஜஸ்க்கு கீழே கொண்டு வந்துருங்க. ஒருவேளை உங்களுக்கு அதை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது ஃபார்மேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லைன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒன்று செலக்ட் ஆகலை, இப்போ ஐஃபோனில் எடுக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கும்போது சில டைம் ஃபார்மேட் ஏதாவது சப்போர்ட் ஆக மாட்டேங்குதுன்னா அதர்ஸில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணும்போது என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் அது உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை போடுறோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன். ஏன்னா இந்த பிபிஎம்மோடைய இந்த க்ரோத் ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே இந்த OGSP அப்படின்னு சொல்கிற ஆர்கானிக் க்ரோத் சப்போர்ட் ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே பிபிஎம் யூஸ் பண்ணி பிரைடல் புக்கர் மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்த புக்கிங்ஸ்க்கு மட்டும்தான், உங்களோட ப்ரைவேட் புக்கிங்ஸ்க்கும் எதுக்கும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது தப்பான நீங்கள் எடுத்த ப்ரைவேட் புக்கிங்ஸ் இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களை இந்த ப்ரோக்ராம்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால தான் இந்த லாஸ்ட்டில் இந்த ஒரு கன்ஃபர்மேஷன், இது நீங்கள் தான் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட இருந்து பிபிஎம்மோட ஆப்போட ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து எல்லாமே கேட்குற ரீசன் அது ஒன்று தான். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் டிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களோட ஃபார்ம் சப்மிட் ஆச்சுன்றதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அந்த கன்ஃபர்மேஷனை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. இப்போ இதான் அந்த கன்ஃபர்மேஷன்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாதிரி நான் சப்மிட் பண்ணியிருக்கேன், இதை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நாங்கள் அங்கேருந்து உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு கைட் பண்ணுவோம். இதில் எந்த டவுட்னாலும் உடனே பிங் பண்ணுங்கள்.